வணக்கம். பிரவீன்குமார், கணியன் ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் டாரட் ஆர்வலர். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு இந்த காணொலியில ரொம்ப எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமா சொல்ல முயற்சி பண்றேன். சிஜில் குறியீடு யந்திரங்கள் அப்படின்னா என்ன சார்? சிஜில் குறியீடு பரிகாரங்கள் தான் சொல்றீங்க என்ன சார்? நிறைய வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்க முகநூல் பக்கத்துல பார்க்க முடியுது. ஒரு குழந்தை பேசியிருக்கிறான், குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் நிறைய நோயிலிருந்து நிறைய பேர் மீண்டு இருக்காங்க, தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஒரு கோயில் போவோம். அப்போ அந்த கோயிலில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோயிலுடைய சாமியினுடைய புகைப்படம், அந்த கோயிலுடைய எந்திர குறியீடுகள்னு சொல்லி வச்சுட்டு சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணுங்க, கல்லாப்பட்டியில் வைங்க, நல்லபடியாக வியாபாரம் ஆகும், வியாபார ஸ்தலத்தில் கொண்டு போய் வைங்க, விற்பனை அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாம்பிளுக்கு இப்போ நான் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலில் கொடுத்த ஒரு தகடு ஒன்று நான் உங்களுக்கு கற்றுக்காட்டுறேன். இது மாதிரியான குறியீடுகள் கொண்டதான் சிஜில் குறியீடு எந்திரங்கள். இந்த சிஜில் குறியீடு எந்திரங்கள் முழுக்க நேர்மறை ஆற்றல் கொண்டது. ஒன்லி பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி கிடையாது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அது பிளாக் மேஜிக் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கிடையவே கிடையாது. இன்னும் சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நெட்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னா அப்படி பண்ணாதுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நான் பிரசன்னம் பார்த்து கொடுக்குறேன். என்னோட குருநாதர் சொன்ன வழிமுறைகள் படி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து சொல்லிக் கொடுக்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறியீடுகள் கொடுக்க முடியும். ஒருத்தருக்கு இந்த குறியீடுகள் கொடுங்க, அந்த குறியீடுகள் கொடுக்க வரும். ஏன் அந்த குழந்தை பேசினால அந்த குழந்தைக்கு பேசுவதற்கான சிஜில் குறியீடு இல்லை. அப்ப அந்த குழந்தைக்கு நான் பிரசனம் பார்க்கும்போது இந்த குறியீடு கொடுத்தால் இந்த குழந்தை பேசுவான் அப்படின்னு எனக்கு ஒரு உள் மனதில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த குறியீடு நான் கொடுக்குறேன், அந்த குழந்தைக்கான அந்த ரெமெடி கிடைக்கிது, நல்லபடியாக அந்த குழந்தை பேசலாம். அதற்கான காணொலிகளாக நான் முகநூலில் பகிர்ந்துருக்கேன். அப்போ என்னுடைய சிஜில் குறியீடு ஆசான் ஐயா ஃபோன் பண்ணி என்ன குறியீடு எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவும் என்னோட ஐயா என்கிட்ட கேட்டது எனக்கு அவ்வளோ பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. என்னுடைய குருநாதர் என்கிட்ட கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி நான் என்னமோ அவர் எனக்கு பெரிய தங்கக்கட்டியை தூக்கி என் கையில் கொடுத்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருந்தது. ஐயாவோட ஆசீர்வாதத்தோடு தான் நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் நான் சிஜில் குறியீடுகள்லாம் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். சிஜில் குறியீடுகளுடைய பயன்கள் எப்படி? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குறியீடுகள் இருக்குங்க. ஒரே குறியீடு 10 பேர் கொடுக்க முடியும், ஒரு குறியீடை 10 பேர் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் பிரசனம் பார்க்கும்போது இந்த குறியீடுகளை அவங்களுக்கு கொடுக்கலாமா இல்லை அந்த குறியீடுகள் கொடுக்கலாமா அப்படிங்கிறது வருது. அதை வச்சு தான் நான் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து வெற்றியை உருவாக்கி கொடுத்துட்ருக்கேன். நிறைய நபர்கள் வியாபாரத்தில் இந்த கடையை நான் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றது இருந்தவங்களை கூட நான் உருவாக்கியிருக்கிறேன். அதற்கான சான்றுகளும் நான் முகநூல் பக்கத்தில் கொடுத்துருக்குறேன். நம்பிக்கை மட்டுமே ரொம்ப முக்கியம். இது முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்கள் எப்படி அதை கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களை கையாளும். ஒரு எதமோ நான் என்னோட கிளைண்ட் எல்லாத்தையும் நான் சிஜில் குறியீடுகள் கொடுக்குறப்ப சொல்லுவேன், ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கம் உங்கள் கையில் கிடச்சா அது எவ்வளோ அழகாக பார்த்துப்பீங்களோ, ஃப்ரெண்டு மாதிரி பார்ப்பீங்களோ, ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி பார்ப்பீங்களோ, அது மாதிரி இதை பாருங்கள், அது உங்களுக்கான உயரத்தை கொண்டு போய் உங்களை உட்கார வைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சிஜில் குறியீடுகள் பொறுத்த வரைக்கும் நிறைய வெற்றிகள் உண்டு. ஆன்மீகமும் நமக்கு இருக்கக்கூடிய சூட்சும பரிகாரங்களையும் நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் வெளில கொண்டு போகணும். எனக்கு தெரிஞ்சு சுகர் பேஷண்ட் கூட இப்போ கொடுத்துருக்கேன், அவங்க நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோய்களை குணப்படுத்தக்கூடிய குறியீடுகளும் எந்திர குறியீடுகளும் சிஜில் குறியீடுகளும் இருக்குது. நான் ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். புகைப்பழக்கத்துலேருந்து வெளில வர்றது, புகைப்பிடித்தல் ஸ்மோக் பண்ணுறதுலேருந்து வெளில வர்றது, குடிப்பழக்கத்திலேருந்து போதை வஸ்துலேருந்து வெளில வரதற்கான குறியீடுகளும் கொடுத்து நிறைய பேர் வெற்றி அடைந்திருக்கிறாங்க. ஒரு சிலர் நான் சார் 1 மாதம் பிடிக்காமல் இருந்தாங்க, திரும்ப எனக்கு பிடிக்கிறாங்க, அப்போ நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லி அவங்களுக்கு தேவையான அறிவுரைகள், இன்னும் சில கோயில் பரிகாரங்கள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். சிஜில் குறியீடுகள் மூலமாக நம்மளுடைய வாழ்வில் தேவையான அனைத்து வெற்றிகளையும் பெற முடியும். தேவைப்படும் நபர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய டாரட் பரிகாரங்களும் என்னுடைய குருநாதர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான், எதையும் நான் கண்டுபிடிக்கல. டாரட் பரிகாரங்களும் சிஜில் குறியீடு பரிகாரங்களும் கோவில் வழிபாடுகளும் சார்ந்து தான் நான் ஒவ்வொருத்தங்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது அனைவருக்குமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கிறது. உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை உடைத்து வெற்றி படிக்கட்டுகளில் ஏறி உச்சத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். கணியன் ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் டாரட் பிரசனம். நன்றி, வணக்கம்.